مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு சிறப்புமிகு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அருள்வதற்காக எந்த மாதத்தை தெரிவு செய்தானோ அந்த சிறப்புமிகு ரமதானுடைய மாதத்தில் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் இந்த சிறப்புமிகு மாதத்தினுடைய முதல் இரு பத்துகளையும் வழி அனுப்பிவிட்டு இறுதி பத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் வழி அனுப்பிய நம்மை விட்டு விடைபெற்று சென்ற இரு பத்துகளை விட நம்மை வந்தடைந்திருக்கின்ற இந்த இறுதி பத்து என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக, மிக உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் நாம் பார்க்கின்றோம், நமது சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்ற ஒரு விடயம்தான் ரமதானுடைய ஆரம்பத்தில் மக்களிடம் காணப்படுகின்ற ஆர்வம் படிப்படியாக குறைந்து செல்கிறது. அதை நாம் மஸ்ஜிதுகளில் பார்க்கலாம், தொழுகைகளில் பார்க்கலாம். அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், வேகம் அப்படியே குறைந்து சென்று மக்கள் காணாமல் போவதை பார்க்கிறோம். ஆனால் ரமதானுடைய கடைசி பத்து, இறுதி பத்து என்பது அதனுடைய முதல் இரு பத்துக்களை விட மிகவும் உயர்ந்ததாக, சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தினுடைய சிறப்பையே எதில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல் குர்ஆன் அந்த மாதத்திலே அருளப்பெற்றது. அதில் தான் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய சிறப்பை வைத்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த அல் குர்ஆன் அருளப்பெற்ற இரவு என்பது இறுதிப்பத்தில் தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த இரவை இறுதிப்பத்தில் தான் வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது சூரத்து துஹான் என்ற அத்தியாயம் அல்லாஹு தஆலா ஹாமீம் என்று ஆரம்பித்து வல் கிதாபில் முபீன், இந்த தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனின் மீது சத்தியம் செய்கின்றான். இது ஒரு தெளிவான வேதமாக இருக்கிறது. சத்தியத்தை மிக தெளிவாக மக்களுக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அசத்தியத்தையும் மக்களுக்கு மிக தெளிவாக முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மிக தெளிவாக மக்களுக்கு உணர்த்தக்கூடியதாக, முன்வைக்கக்கூடியதாக அல் குர்ஆன் இருக்கிறது. எனவே ரப்புல் ஆலமீன் வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியமிடுகிறான். சத்தியமிட்டு விட்டு இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகஹ் இன்னா குன்னா முன்திரீன், நாம் ஒரு பாக்கியம் நிறைந்த இரவில் இந்த வேதத்தை இறக்கினோம் என்று சொல்கிறான். இந்த இரவை அல்லாஹு தஆலா
பாக்கியம் நிறைந்ததாக சொல்கிறான். ஒரு பாக்கியம் நிறைந்த இரவாக அல்லாஹு தஆலா இந்த இரவை குறிப்பிடுகிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த பாக்கியம் நிறைந்த இரவை நமது வாழ்வில் நாம் தவற விடுவதென்பது மொத்த நன்மைகளையும் நாம் தவறவிட்டவர்களாகத்தான் கருதப்படுவோம். அந்த அளவு சிறப்பு மிகு ஒரு இரவாக அல்லாஹு தஆலா அந்த இரவை சொல்கிறான். அது பரக்கத்து நிறைந்ததாக சொல்கிறான். குர்ஆனை சொல்கின்ற போதும் அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்தி. நாம் உமக்கு ஒரு வேதத்தை இறக்கினோம், அது பாக்கியம் நிறைந்த ஒரு வேதம் என்று சொல்கிறான். பாக்கியம் நிறைந்த ஒரு வேதத்தை இறக்கியதாக சொல்கிறான். அது அருளப்பெற்ற இரவும் பாக்கியம் நிறைந்த இரவென்று ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த பாக்கியம் நிறைந்த இரவில் அல் குர்ஆனை இறக்கி அருளினானோ அந்த இரவு நாம் சந்திக்கவிருக்கின்ற இந்த கடைசி 10 நாட்களில் தான் இருக்கின்றது. எனவே அந்த இரவை நாம் அடைவதற்காக செய்ய வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த இரவு நம்மை அடைந்து அதை நாம் நன்மைகளில் செலவிடவில்லை என்று சொன்னால், நன்மைகளின் மூலம் அந்த இரவை நாம் அலங்கரிக்கவில்லை என்று சொன்னால், நாம் மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான்களாக மாறுவோம். அனைத்து பாக்கியங்களையும் இழந்தவர்களாக மாறுவோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சிறப்பு மிகு மாதத்தில் நமக்கு அழகிய ஒரு ஆன்மீக சூழலை ஏற்படுத்தி தருகிறான். ஒரு ஈமானிய சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நாம் நன்மைகளிலெல்லாம் முந்தி செல்வதற்காக, நன்மைகளில் நாம் விரைந்து செல்வதற்காக எப்படியான ஒரு ஈமானிய சூழலை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இந்த மாதத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாம் ஹதீஸ்களில் இருந்து மிக தெளிவாக விளங்குகிறோம். அல்லாஹ்வின் ரசூல் குறிப்பிடுகிறார்கள், ஃபுத்திஹத் அப்வாபுர் ரஹ்மா, அருள் வாயில்கள் எல்லாம் இந்த மாதத்திலே திறக்கப்பட்டு விடுகின்றன. ரஹமத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. அதே போன்று சுவர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகின்றன. நரகின் வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு விடுகின்றன. ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுகின்றனர். நன்மைக்குரிய அழைப்பாளர் நன்மையின் பக்கம் விரைந்து வருமாறு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு அழகிய ஈமானிய சூழல் ஏற்பட்டு தரப்பட்டதன் பிறகும் ஒருவர் இதை பயன்படுத்த தவறுவார் என்று சொன்னால், அவர் தனது வாழ்வில் எந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்துவார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வமன் அராதல் ஆகிரத வஸஆ லஹா ஸஅயஹா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான ஸஅயுஹும் மஷ்கூரா. இவர்கள் மறுமைக்காக முயற்சி செய்வார்களோ, இவர்கள் மறுமையை நாடியவர்களாக, மறுமையை இலக்காக கொண்டு இவர்கள் மூமின்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக மறுமைக்குரிய முயற்சிகளை செய்வார்களோ, அந்த முயற்சிகள் அனைத்தும் நன்றிக்குரியவைகள், அந்த முயற்சிகள் அனைத்தும் போற்றத்தக்கவைகள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மறுமைக்காக செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் அல்லாஹ்விடத்தில் நன்றிக்குரியவைகளாக அந்த பதிவேட்டில் பதியப்படுகிறது. அவைகள் எல்லாம் முழுமையான கூலியை பெற்றுத் தருவதாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இந்த உலக வாழ்வில் நாம் எத்தனை முயற்சிகளை செய்கிறோம். அந்த முயற்சிகளில் சில நேரங்களில் நாம் தோல்வி உறுகிறோம். அந்த முயற்சிகளில் நாம் நஷ்டமடைகிறோம். அந்த நஷ்டங்களை நினைத்து கைசேதப்படுகிறோம். ஆனால் மறுமைக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நஷ்டம் போகாதவைகள். அவைகள் அனைத்தும் பாதுகாப்பாக பதியப்படும். அவைகள் பல மடங்காக பெருக்கித்தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு வழங்கப்படும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் மறுமைக்காக செய்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் போற்றத்தக்கவைகளாக, பல மடங்கு நன்மைகளை பெற்றுத் தருவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், வஃபீ ذلك فليتنافس المتنافسون. சுவர்க்கத்தினுடைய நட்பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். அவைகளை வர்ணித்ததன் பிறகு சொல்கிறான், இதற்காக போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடட்டும், இதற்காக முந்தி செல்பவர்கள் முந்தி செல்லட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சிறப்பு மிகு ரமலானுடைய மாதத்தில், அதிலும் நாம் இருக்கக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில், கடைசி 10 நாட்களில் நாம் நன்மைகளில் விரைந்து செல்லக்கூடியவர்களாக, நன்மைகளில் போட்டி போடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும்.
எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்களில் அவர்கள் முயற்சித்தார்கள், எந்த அளவு நன்மைகளில் ஆர்வம் காட்டினார்கள் என்பதை அன்னாரது மனைவிமார்கள் அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. நபி அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்களில் அவர்கள் முயற்சி செய்வது போன்று, அவர்கள் நன்மைகளில் ஆர்வம் காட்டுவது போன்று வேறு எந்த நாட்களிலும் அவர்கள் பார்க்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையிலே அவர்கள் நன்மைகளிலே முந்துவவர்களாக இருந்தார்கள். அந்த பண்பு அவர்களிடம் நிறையவே காணப்பட்டது. அவர்களை போன்று அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அவர்களை போன்று நன்மைகளில் முந்திச் செல்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் அதைவிட மிக வேகமாக அவர்கள் நன்மைகளிலே முந்திச் செல்பவர்களாக இருந்தார்கள். நன்மைகளை ஆர்வத்தோடு செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உலக காரியங்களிலிருந்து முழுமையாக விலகி விடுவார்கள். அவர்கள் தங்களுடைய கீழாடையை மிக இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அவர்கள் இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃபில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள். தங்களை அந்த முழுமையாக இறுதி 10 நாட்களிலும் நன்மைகளில் தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு ஒரு முன்மாதிரியை வழங்கி இருக்க நாம் நமது சமூகத்திலே பார்க்கிறோம். இறுதி 10 நாட்கள் என்றும் போது அவர்கள் பெருநாள் அவர்களுக்கு நெருங்கி விடுகிறது. பெருநாளைக்காக ஆடைகள் துணிகள் வாங்குவதிலும் அவைகளை அவர்கள் கடை தெருவுகளுக்கு சென்று அவைகளில் தங்களுடைய நேரங்களை மூழ்கடிப்பதையும் வீணாக்குவதையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எதை மறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், தமது வாழ்க்கையிலே தமக்கு கிடைக்கின்ற அந்த சிறப்பு மிகு சந்தர்ப்பம், அந்த அல்லாஹு தஆலா பாக்கியம் நிறைந்த இரவாக அறிவிப்பு செய்திருக்கிறானே, அந்த இரவை மறந்து விடுகிறார்கள். மறந்து அதிகமானவர்கள் கடை தெருவுகளில் தான் இரவுகளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, உண்மையிலே இவர்கள் யார் என்று சொன்னால் நன்மைகளை இழந்தவர்களாக, இவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தங்களுடைய வாழ்நாளில் தவறக்கூடியவர்களாக தவற விடுவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த இரவின் சிறப்பை நமக்கு ஒரு அத்தியாயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி அருள் இருக்கிறான். ஒரு கண்ணியம் நிறைந்த அந்த இரவை சொல்வதற்காக, கண்ணியம் நிறைந்த அந்த இரவின் மகத்துவத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹு தஆலா அல் கத்ர் என்ற அந்த இரவை, அந்த கண்ணியமிக்க இரவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்வதற்காக அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயம் அந்த இரவின் சிறப்பை பற்றி பேசுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம். அந்த மகத்துவமிக்க கண்ணியம் நிறைந்த இரவில் தான் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி அருளினான். என் அருமையான சகோதரர்களே, நமது உள்ளங்களில் அல் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன, இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த ரப்பிடத்தில் அல் குர்ஆனுக்கு எந்த அளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தையே சிறப்பித்திருக்கிறான். அந்த அல் குர்ஆன் இறக்கி அருள்வதற்காக அந்த ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்த இரவை சிறப்பித்திருக்கிறான், அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். உண்மையில் அல் குர்ஆனுக்கு எந்த அளவு ஒரு கண்ணியம் உயர்வு நமது உள்ளத்திலே இருக்கிறது. அல் குர்ஆனுடைய கட்டளைகளை நாம் எந்த அளவு கண்ணியத்தோடும் உயர்வோடும் மதிக்கிறோம், நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ரப்பிடத்தில் இந்த அளவு அல் குர்ஆனுக்கு சிறப்பு இருக்கிறதா? ரப்பிடத்தில் அல் குர்ஆனுக்கு இந்த அளவு உயர்வு இருக்கிறதா? அந்த அளவு உயர்வு நமது உள்ளங்களில் குர்ஆனுக்கு இருக்கிறதா? நாம் சற்று சிந்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்கின்ற போது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த பூமியை உறுதியாக வைப்பதற்கு, இந்த பூமி ஆடாமல் அசையாமல் நிலையாக நிற்பதற்கு அல்லாஹு தஆலா மலைகளை படைத்ததாக சொல்கிறான். மலைகள் உறுதிமிக்கவைகள் என்று சொல்கிறான். இந்த மலைகள் கூட
எதை தாங்காது தெரியுமா? இந்த அல் குர்ஆனுடைய செய்திகள். இந்த குர்ஆன் மலைகளின் மீது இறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தால் மலைகள் எல்லாம் சுக்குநூறாகி போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவு ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு மாபெரும் கண்ணியத்துக்குரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த அல் குர்ஆன். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பு மிகு இந்த அல் குர்ஆன் நம்மிடத்திலே இருக்கிறது. நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கிறது. உண்மையில் குர்ஆனுக்குரிய கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சற்று நாம் சிந்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நமக்கு நாளை மறுமையுடைய நாளில் குர்ஆன் அதற்கு 2 நிலைகள் தான் இருக்கின்றன. குர்ஆன் அதற்கு 2 நிலைகள் தான் இருக்கும். நாம் சற்று இந்த ஹதீஸை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஒன்று உனக்கு ஆதாரமாக வரும் அல்லது உனக்கு எதிராக வரும். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். குர்ஆன் நமக்கு ஆதாரமாக வரும் என்று சொன்னால் அதை விட ஒரு வெற்றி இருக்க முடியுமா? குர்ஆன் என்பது என்ன? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்குரிய சக்தியை, வலிமையைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் நெடுகிலும் கூறிக்கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்புடைய வார்த்தைகள் குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு சாதகமாக வந்து நிற்கும் என்று சொன்னால், நமக்கு ஆதாரமாக வந்து நிற்கும் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடியதாக வரும் என்று சொன்னால், அதைவிட வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும்? அதைவிட நமது வெற்றிக்கு ஒரு உறுதியை, உத்தரவாதத்தை தரக்கூடிய வேறு எது இருக்க முடியும்? குர்ஆன் நமக்கு ஆதாரமாக வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச வேண்டும் என்று சொன்னால், நமக்காக அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனுக்குரிய கடமைகளை நாம் இந்த உலகில் சரியாக செய்ய வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லது குர்ஆன் எதிராக வரும். குர்ஆன் எதிராக வந்தால் தப்பிக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு எதிராக வந்து நிற்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிடும் என்று சொன்னால் நமது நிலை என்ன? நாம் எங்கு போய் தப்பிப்பது? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்குரிய 2 நிலைகள் தான் இருக்கிறது. ஒன்று, குர்ஆன் நமக்கு ஆதாரமாக வரும், அல்லது குர்ஆன் நமக்கு எதிராக வந்து நிற்கும். அப்படிப்பட்ட சிறப்பு மிக அந்த குர்ஆன், அந்த குர்ஆனுக்குரிய கடமைகளை இந்த உலகில் உரிய முறையிலே செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் பார்க்கிறோம், குர்ஆன் என்று சொன்னாலே சிலர்களுக்கு மத்தியிலே அதை ஒரு சடங்காக பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குர்ஆன் என்று சொன்னாலே அதை நாம் வீட்டிலே ஏதோ ஒரு இடத்திலே, மூலையிலே, உயரமான இடத்திலே வைப்பது. குர்ஆன் என்று சொன்னால் அதை நாம் பக்தியோடு அதை தொட்டு கொஞ்சுவது. இப்படித்தான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் இதற்கு அருளப் பெறவில்லை. குர்ஆன் அதனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, நான் முழுமையாக அதற்கு கட்டுப்பட்டேன். இதுதான் குர்ஆனுக்கு செய்கின்ற கண்ணியம். சமிஅனா வ அத்அனா, நாம் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்றுதான் மூமின்கள் சொல்வார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலம் இந்த மாதத்தை சிறப்பித்திருக்கிறான், அந்த இரவை சிறப்பாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆன், அந்த உயர்ந்த வேதம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அதற்குரிய கண்ணியம் கொடுக்கப்படுகிறதா? அதற்குரிய அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதா? நாளை மறுமையிலே சொல்லப்படும், யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவருக்கு சொல்லப்படும். சாஹிபுல் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆன் உடையவர். யார் குர்ஆன் உடையவர்? ரமதானில் மாத்திரம் குர்ஆனை ஓதியவர் குர்ஆன் உடையவரா? என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் உடையவர் என்று சொன்னால் அவரது வாழ்க்கை குர்ஆனோடு பின்னி பிணைந்ததாக இருக்கும். நாம் சொல்கிறோம் சாஹிபுல் பைத் என்று சொல்கிறோம். சாஹிபுல் பைத் என்றால் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இல்லையா? அது அவரது வீடு. அப்படித்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கு சொல்லப்படுகிறது சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர். குர்ஆன் உடையவர் என்று சொன்னால் அவருக்கும் குர்ஆனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிலை அல்ல. அவரது மொத்த வாழ்க்கையும் குர்ஆனோடு பின்னி பிணைந்ததாக இருக்கும். சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவருக்கு சொல்லப்படும். இக்ரா, ஓதுமாறு கட்டளையிடப்படும். அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிப்பான், ஓதுமாறு சொல்வான். எப்படி உலகத்தில் முறையாக நீ அல் குர்ஆனை ஓதினாயோ அது போன்று ஓது என்று கட்டளை பிறப்பிக்கப்படும்.
அவர் ஓதுவார், அவர் ஓதிக்கொண்டே செல்வார். எந்த வசனத்திலே அவர் இறுதியாக நிறுத்துகிறாரோ அதுதான் அவரது அந்தஸ்தின், அவரது கண்ணியத்தின் இறுதி படித்தரமாக இருக்கும். எனவே அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனை நாளை மறுமையில் ஒருவர் ஓத ஓத அவரது அந்தஸ்துகளும் பதவிகளும் உயர்ந்து கொண்டே இருக்கும். யார் அவர்? அவர்தான் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர். குர்ஆன் தான் அவரது வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ, அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துஆ. அதிலே சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? அன்தஜஅலல் குர்ஆன ரபிஅ கல்பி, குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்கி விடுவாயாக. குர்ஆன் எனது உள்ளத்தின் வசந்தமாக குர்ஆனை ஆக்குவாயாக. அதே போன்று வஜிலஅ ஹுஸ்னி, கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியதாக. அன்தஜஅலல் குர்ஆன ரபிஅ கல்பி வனூர ஸத்ரி, எனது உள்ளத்தினுடைய பிரகாசமாக பேரொளியாக ஆக்கி விடுவாயாக. வஜிலஅ ஹுஸ்னி, எனது கவலைகளை போக்கக்கூடியதாக. வதஹாப ஹம்மி வகம்மி, எனது கஷ்ட நஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியதாக குர்ஆனை ஆக்கி விடுவாயாக. அஹ்மதிலே இது பதிவாகி இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் உள்ளத்தின் வசந்தமாக இருக்க வேண்டும். குர்ஆன் உள்ளத்தின் பேரொளியாக இருக்க வேண்டும். அது நமது கவலைகளை கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய வலிமை மிக்கது குர்ஆன். அந்த அளவு அதற்கு சக்தி இருக்கிறது. அந்த வலிமையோடு சக்தியோடு தான், அந்த உணர்வோடு தான் குர்ஆனை அணுகுகின்றோமா? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட குர்ஆன் அருளப்பெற்ற ஒரு சிறந்த ஒரு இரவாக அல்லாஹு தஆலா இந்த இரவை ஆக்கி இருக்கிறான். இந்த இரவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த இரவுக்கே இவ்வளவு கண்ணியம் என்று சொன்னால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். குர்ஆனுக்குரிய கடமைகளை நான் உரிய முறையில் நிறைவேற்றினால் நமக்கு எந்த அளவு கண்ணியம் இருக்கும், நாளை மறுமையில் நமக்கு எந்த அளவு உயர்வு இருக்கும், நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கிய மாதத்தை இவ்வளவு சிறப்பித்திருக்கிறான். குர்ஆனை இறக்கிய இரவை இந்த அளவு சிறப்பித்திருக்கிறான். அப்படி என்றால் குர்ஆனுக்குரிய கடமைகளை உரிய முறையிலே செய்தவர்கள் எந்த அளவு சிறப்பு மிக்கவர்களாக நாளை மறுமையிலே இருப்பார்கள். எனவே அருமையான சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மகத்துவம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த இரவில் நாம் இதை இறக்கினோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், அல்லாஹு தஆலா தனது தூதரிடம் கேள்வி எழுப்புகிறான், வினா எழுப்புகிறான். இந்த இரவின் மகத்துவத்தை நபியே நீர் அறிவீரா? உமக்கு எது அறிவித்தது? இந்த இரவை பற்றிய செய்தி, இதை பற்றிய அறிவு ஞானம் உம்மிடம் இருக்கிறதா? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். ஏன் இந்த கேள்வி தெரியுமா? இந்த கேள்வி இந்த இரவின் மகத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக, இதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இப்படி ஒரு கேள்வியை, வினாவை எழுப்புகிறான். எழுப்பிவிட்டு சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த இரவை பொறுத்தவரையில் இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. இது 1000 மாதங்களுக்கு சமமான ஒரு இரவு அல்ல. அல்லாஹு தஆலா 1000 மாதங்களுக்கு சமம் என்று சொல்லவில்லை, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று தான் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, 1000 மாதங்கள் என்பது சுமார் 83 வருடங்களும் சில மாதங்கள். கொஞ்சம் நினைத்து சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் இவ்வளவு காலம் உலகத்திலே உயிர் வாழ்வானா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உம்மத்தினுடைய வயது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் சொன்னார்கள். இந்த உம்மத்திலே அதிகமானவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கிறார்கள். தனது வாழ்நாளை விட அமல் செய்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ஒரே ஒரு இரவின் மூலமாக. ஒரே ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஏன் இப்படியான நட்பாக்கியங்களை நமக்கு வழங்குகிறான்? இதை நாம் நினைக்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா ஏன் நமது வாழ்க்கையிலே தருகிறான்? நாம் அந்த சுவர்க்கத்தை மிக எளிதாக அடைந்து கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை, பதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த நட்பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வளவு ஏற்பாடுகளையும் நமது வாழ்நாளிலே நமக்கு செய்து தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒருவன் தவற விட்டு தனது மரண வேளையிலே கெஞ்சுகிறான் என்று சொன்னால், மரண வேளையிலே கைசேதப்படுகிறான் என்றால், மரண வேளையிலே அவகாசம் கேட்கிறான் என்று சொன்னால் அதில் எந்த பயனுமே இல்லை. அந்த நேரத்தில் எந்த ஒரு அவகாசமோ சந்தர்ப்பமோ வழங்கப்பட மாட்டாது. என் அருமையான சகோதரர்களே, இவ்வளவு ஒரு நீண்ட காலம் அமல் செய்த,
இபாதத்திலே கழித்த ஒரு பாக்கியம் நமக்கு ஒரே இரவின் மூலம் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அந்த இரவிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என்ன, எப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது? தனஸ்ஸலுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா வானவர்களை இறக்குகிறான். எதற்கு? அந்த வானவர்கள் எதற்காக இறங்குகிறார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையோடு இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் இறங்கி அமைதியை தான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு அமைதியை பிரார்த்திக்கிறார்கள்? யாருக்கு நிம்மதியை பிரார்த்திக்கிறார்கள்? யாருக்கு சாந்தியை பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, எவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறியவர்களாக அந்த இரவை கழிக்கிறார்களோ, அவர்களுக்கு சலாம் பிரார்த்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதுவரை? அந்த ஃபஜ்ருடைய உதயம் வரை என்று இந்த வசனம் சொல்கிறது. மலாயிகா வானவர்கள் மாத்திரமல்ல, வானவர்களில் மிக உயர்ந்தவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அவர்களும் இறங்குகிறார். அவர்களும் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். இவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் இறங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான படைப்புகளில் ஒன்றுதான் இவர்கள், இந்த வானவர்கள், இந்த மலக்குகள். இவர்கள் இறங்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அந்த ரப்புடைய அனுமதியோடு, அந்த ரப்புடைய கட்டளைகளோடு இறங்குகிறார்கள். இறங்கி அமைதியை, சலாம், இந்த சலாம் தான் பிரார்த்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எதன் பக்கம் அழைக்கிறான் தெரியுமா? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அவன் நம்மை அழைப்பது ஒரு நிம்மதியான வீட்டின் பக்கம் அழைக்கிறான். ஒரு நிம்மதியான ஈடேற்றம் பெற்று தருகின்ற ஒரு வீட்டின் பக்கம் அழைக்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உலகத்திலே எவ்வளவுதான் சுகபோகங்களோடு ஆடம்பரங்களோடு ஒரு மாளிகை எழுப்பப்பட்டாலும் அந்த வீட்டுக்கு தாருஸ் சலாம் என்று பெயர் வைக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தாருஸ் சலாம், இது அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு வைத்த பெயராகும். இது சுவர்க்கத்துக்கு தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தாருஸ் சலாம், அது நிம்மதியான வீடாகும். இன்றைய சுகபோகமான வாழ்க்கை ஒருவர் வாழுகிறார். அவரது வாழ்க்கையில் மொத்தமாக நிம்மதிதான் இருக்குமா? அவரை நோய் தொற்றிக் கொள்ளாதா? அவரை கவலை அணுகாதா? அவருக்கு துன்பங்கள் ஏற்படாதா? அவர்களுக்கு கஷ்டங்கள் வராதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த அனைத்தும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹு தஆலா அழைக்கின்ற வீடு இருக்கிறதே, அந்த தாருஸ் சலாம், அந்த நிம்மதியான வீடு இருக்கிறதே, அது மொத்தமாக நிம்மதியை, ஈடேற்றத்தை மாத்திரம்தான் அது உட்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டின் பக்கம் அழைக்கிறான். அங்கு கவலை என்பதே கிடையாது. அங்கு துன்பங்கள், சோதனைகள், கஷ்ட நஷ்டங்கள் என்ற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டின் பக்கம் அந்த ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அந்த நிம்மதியான வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகின்ற இப்படியான உயரிய சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் இருக்கிறதே, இதை சாதாரண நாட்களாக எண்ணி விடாதீர்கள். இதை ஒரு சாதாரண நாட்களாக கணக்கிட்டு விடாதீர்கள். இந்த சந்தர்ப்பம் எனது வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்குமா? நிச்சயமாக உத்தரவாதம் இல்லை. சென்ற ரமதானில் உயிரோடு இருந்த எத்தனை நமது உறவுகள் இந்த பூமியிலிருந்து, இந்த உலகிலிருந்து நம்மை பிரிந்து மண்ணறைகளுக்கு சென்று விட்டார்கள். நமது நிலை என்ன சொல்ல முடியாது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு அருள்பாலித்து இருக்கிறான் என்று சொன்னால் நாம் இதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்களா இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இன்னொரு சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இந்த உலக வாழ்வினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்த வேண்டும். அவர்கள்தான் அறிவுடையவர்கள், அவர்கள்தான் புத்தி உடையவர்கள். ஏன்? சந்தர்ப்பத்தை தவற விட்டு கை சேதப்படக்கூடியவர் ஒரு புத்திசாலியாக இருக்கவே முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை நமக்கு அருள்பாலித்திருக்கிறான். நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு உயரிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எப்படி இந்த ரமதானை நமக்கு அடைய செய்தாயோ அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவையும் நாம் அடைய வேண்டும். அடைந்து அந்த இரவை நாம் அமல்களின் மூலமாக நாம் சிறப்பிக்க வேண்டும்.
அந்த கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தருள்வாயாக என்று நாம் அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டும். அது மிக உயர்ந்த உன்னதமான பிரார்த்தனையாகும். ஏன் தெரியுமா? நமது உள்ளத்தில் முதலாவது ஒரு ஆசை இருக்க வேண்டும், நமது உள்ளத்திலே ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். நமது உள்ளத்தில் ஒரு ஆசை ஆர்வம் இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா நமக்கு அந்த வழியை இலகுபடுத்தி தருகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற போது வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் எமது வழியிலே முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாம் பல வழிகளை திறந்து கொடுப்போம். எனவே நமது உள்ளத்தில் ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால், நாம் உண்மையான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் என்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த இரவை நான் அடைய வேண்டும், இந்த இரவை நான் அடைய வேண்டும், இந்த இரவை நான் அடைந்து அந்த இரவை நான் அமல்களின் மூலம் சிறப்பிக்க வேண்டும் என்ற அந்த தூய்மையான உள்ளத்தோடு நாம் பிரார்த்திப்போம் என்று சொன்னால், அந்த உணர்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த இரவை நமக்கு அருள் பாலிப்பான். நாம் இன்னும் சில கூட்டத்திலே பார்க்கிறோம், மனிதர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம், அவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்குள் எந்த ஒரு உணர்வும் கிடையாது. ரமதான் வந்தது, ரமதானுடைய நாட்கள் கழிகிறது, இறுதி 10 நாட்கள் வருகிறது, அதை பற்றி எந்த உணர்வுகளும் இல்லாமல் அவர்கள் உயிரோடு இருந்தும் மரணித்தவர்கள் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் மரணித்தவர்கள் தான். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மைத் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மனிதன், அல்லாஹுவை நினைவு கூறாத மனிதன், இந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு சாதாரணமானதல்ல. இவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு தெரியுமா? உயிரோடு இருப்பவன் மரணித்தவனுடைய உதாரணம் தான் இந்த இருவருக்கும் உரிய உதாரணம். இவன் உயிரோடு பூமியிலே நடந்து திரிந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் இவன் மரணித்த ஒரு வெறும் உடல், இவன் ஒரு பிணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களில் அல்லாஹ் எம்மை ஆக்கிவிடாதே. நாம் யாராக மாற வேண்டும்? இந்த ரமலானை நாம் அடைந்தோம், இந்த ரமலானுடைய இந்த முதல் 2 பத்துக்களை எப்படி நன்மைகளில் நாம் கழித்தோமோ, அந்த இரவு வணக்கங்களில் கழித்தோமோ, அது போன்று இந்த இறுதி 10 நாட்களையும் நாம் அமல்களிலே கழிப்பதற்கு, நாம் நல்ல முறையிலே குறிப்பாக அதன் இரவுகளை நன்மைகளில் நாம் அலங்கரிப்பதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அவர்கள் இந்த கடைசி இறுதி 10 நாட்களில் எந்த அளவு நமக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார்கள், எந்த அளவு அவர்கள் நன்மைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். என் அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நாளை மறுமையில் நம்முடைய அந்தஸ்துகளாகும். அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு என்று சொல்கிறான். அவர்கள் செய்த நன்மைகள் அவர்களுடைய அந்தஸ்துகள், பதவிகள், அவைகள் நாளை மறுமையில் அவர்களுடைய பதவிகளைத்தான் உயர்த்தும், அந்தஸ்துகளைத்தான் உயர்த்தும். எனவே நாம் நன்மைகளில் அலட்சியம் செய்யக்கூடாது, நன்மைகளில் சோம்பேறிகளாக மாறிவிடக் கூடாது, நன்மைகளில் நாம் சோர்ந்து விடக்கூடாது, நன்மைகளில் நாம் போட்டி போட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தி செல்லக்கூடியவர்கள். யார் முந்தி செல்லக்கூடியவர்கள் தெரியுமா? அவர்கள் நன்மைகளிலே முந்தி செல்லக்கூடியவர்கள். அவர்கள் தான் உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்தை பெற்றவர்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், அருள் நிறைந்த சுவனபதிகளில் அவர்கள் இருப்பார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை எல்லாம் தவற விட்டு இறுதி நேரத்திலே கை சேதப்படுபவன் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருக்க முடியும். எனவே சந்தர்ப்பங்கள் இன்றைய நாள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏன்? இது எனது வாழ்க்கையினுடைய கடைசி நாளாக இது இருக்கிறது, இறுதி நாளாக இருக்கிறது. நாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நாம் சந்திக்கின்ற இறுதி சந்தர்ப்பங்கள் தான். அடுத்த சந்தர்ப்பத்துக்கு நாம் செல்வோமா? அதை சொல்ல முடியாது, அதற்கு உத்தரவாதம் இல்லை. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த இறுதி 10 நாட்களை நாம் நன்மைகளில் கழிக்க வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தின் மூலமாக நமக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார்களோ, இரவுகளை நன்மைகளில் எப்படி கழித்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தார்களோ, அந்த முன்மாதிரியை நாமும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. எவர் லைலத்துல் கத்ருடைய இரவை ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குவாரோ
அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரே இரவுக்கு இது வாக்களிக்கப்படுகிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அது மாத்திரமல்ல, அந்த இரவில் நாம் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குவோம் என்று சொன்னால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். வேதனையோடு சொல்ல வேண்டி இருக்கிறது, பலர் இரவு நேரங்களில் விழித்துத்தான் இருக்கிறார்கள், ஆனால் நன்மைகள் செய்வதில்லை. நாம் பார்க்கிறோம், அதிகமானவர்கள் ரமதானுடைய இரவு காலங்களில் விழித்திருக்கிறார்கள். விழித்திருந்து என்ன செய்கிறார்கள்? பல இளைஞர்களை பார்க்கிறோம், பல நாடுகள், பல பகுதிகளில் பார்க்கிறோம். இலங்கை, தமிழகத்திலும் இந்த நிலை இருக்கலாம். இரவு காலங்களில் இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதைகளில் அடுத்தவர்களுக்கும் இடையூறுகள் ஏற்படுகின்ற விதத்தில் தான் வீண் விளையாட்டுகளில் இரவுகளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இரவிலே விழித்திருப்பதில் எந்த பயனும் கிடையாது. இவர்கள் இரவிலே விழித்திருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. என் அருமையான சகோதரர்களே, இரவிலே விழித்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இரவிலே விழித்திருப்பவர்கள் அவர்கள் இந்த இரவுகளை நன்மைகளில் கழிக்க வேண்டும். அவர்கள் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். குர்ஆனுக்காகத்தான் இவ்வளவு சிறப்பு. எனவே குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய பாதங்கள் வீங்குகின்ற, சுரந்து விடுகின்ற அளவுக்கு ஏன் நின்று வணங்க வேண்டும்? நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களே யா ரசூலல்லாஹ். என்ன சொல்கிறார்கள்? நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தெரிவு செய்த வணக்கம் இரவு வணக்கம் தான். இரவு வணக்கம் என்பது அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். இரவு வணக்கம் என்பது ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அது இரவு தொழுகை தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இரவு வணக்கத்தை தான் தெரிவு செய்தார்கள். இன்று நமக்கு ஒரு சில அத்தியாயங்கள் ஓதுகின்ற அளவுக்கு கூட நின்று வணங்க முடியாமல் இருக்கிறது. சோர்ந்து விடுகிறோம். ஆனால் உலக காரியங்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் இரவுகளை கழிக்க தயாராக இருக்கிறோம். அமல்கள் என்று வரும்போது, இரவு தொழுகை என்று வரும்போது, இரவு வணக்கம் என்று வரும்போது அதிலே நாம் நிற்க தயாரில்லை. அதிலே நிற்க முடியாத நிலை. நமது சிந்தனைகள் எங்கோ செல்கிறது, உலக காரியங்களில் மூழ்க விரும்புகிறது. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்திலே குர்ஆனை எப்படி ஓதினார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆன் எப்படி இறக்கி அருளப்பட்டதோ அந்த முறைகளை பேணி குர்ஆனை நபியே நீர் ஓதுவீராக என்ற கட்டளை இரவு தொழுகையிலே வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி துதிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வை போற்றி துதித்தார்கள். சுவர்க்கத்தை பற்றி எங்கெல்லாம் அதனுடைய நட்பாக்கியங்கள் வர்ணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சுவர்க்கத்தை பிரார்த்தித்தார்கள். எங்கெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுமாறும் நரகத்தினுடைய அந்த தண்டனைகள், நரகத்தினுடைய அகோரமான நிலைகள் குர்ஆனில் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். இப்படி ஒவ்வொரு வசனத்திலும் நின்றவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இரவு வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இரவு வணக்கம் என்பது ரப்போடு நம்மை ரப்போடு தூய்மையாக தொடர்படுத்துகின்ற ஒரு உயர்ந்த வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இறுதி 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள் நமது வாழ்விலே மிக பொன்னான சந்தர்ப்பம். இது மிக உயர்ந்த ஒரு சந்தர்ப்பம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு உறுதியாகி விடுகின்ற போது நான் எதை பிரார்த்திக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னிப்பாயாக. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்குத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அலம் யஅலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி. அவர்கள் அறிய மாட்டார்களா? அவர்கள் அறிய வேண்டாமா? அடியார்களிடமிருந்து அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அடியார்களிடமிருந்து அவன் தௌபாவை ஒப்புக்கொள்கிறான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? அவர்கள் விளங்க மாட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா
என் அருமையான சகோதரர்களே, இப்படி ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை விரும்புகிறான், மன்னிப்பை நேசிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், யாரெல்லாம் மன்னிப்பை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே இந்த இறுதி 10 நாட்கள் என்பது நாம் மன்னிப்பை பெறுவதற்குரிய உயர்ந்த சிறந்த நாட்களாக இருக்கிறது, சிறந்த பாக்கியம் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. இந்த ரமதானை ஒருவன் அடைகிறான், அடைந்து இந்த ரமதானுடைய நாட்களும் அவனை விட்டு கழிந்து சென்று விடுகிறது. அவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் இவனை விட ஒரு அயோக்கியன் இருக்க முடியுமா? இவனை விட ஒரு அநியாயக்காரன் இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வமல்லம் யதுப் ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன், எவர்கள் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை அடைந்தும் அதிலும் குறிப்பாக இறுதி 10 நாட்களை பெற்றும் ஒருவன் தனது பாவங்களுக்கு தௌபா செய்யவில்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறவில்லை என்றால் இவனை விட ஒரு அநியாயக்காரன் இருக்க முடியுமா? எனவே நறுமையான சகோதரர்களே, எது பிரார்த்திக்கப்பட வேண்டும்? இந்த கடைசி 10 நாட்களில் நாம் அதிகம் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட வேண்டும். நமது சமூகத்தில் தௌபாவை பற்றி ஒரு தவறான சிந்தனை போக்கு இருக்கிறது, தௌபாவை பற்றி ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது. எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு 27வது இரவு வர வேண்டும், அன்றுதான் லைலத்துல் கத்ர் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூட லைலத்துல் கத்ரை 27வது இரவு என்று அறிவிக்கவே இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய அந்த கடைசி இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ரமதானில் கடைசி 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருந்தார்கள், இஅ்திகாஃபிலே கழித்தார்கள். அவர்கள் கடைசி ஆண்டு மரணிக்கின்ற ஆண்டு 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள், நடு 10ம் இறுதி 10ம் இஅ்திகாஃப் இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி நபி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்க இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்றாலே 27 தான், 27 என்றாலே லைலத்துல் கத்ர் என்று மாற்றிக்கொண்டார்கள். இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. என் அருமையான சகோதரர்களே, என்ன செய்கிறார்கள்? 27வது இரவு வர வேண்டும், அப்போது நான் தௌபா செய்து கொள்வேன். அப்போதுதான் இமாம் என்ன செய்வாரு? மைக்க போட்டு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய விதத்துல, ஊருக்கே கேட்கக்கூடிய விதத்துல தௌபாவை சொல்லி தருவாரு. நாம் கிளிப்பிள்ளை போன்று சொல்ல வேண்டும் என்று தவறாக நினைத்து வைத்திருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இது தௌபா அல்ல. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ, அல்லாஹ்வின் ரசூலுடைய தௌபா எந்த அளவு உயர்ந்ததாக இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் போது நபி அவர்கள் எப்படி சொல்லவில்லை தெரியுமா? இல்லை, நான் தான் உங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி தௌபாவை சொல்லி தருவேன், நீங்கள் என்னை தொடர்ந்து சொல்ல வேண்டும், எனது தௌபா சிறப்புக்குரியது, இப்படி சொன்னாங்களா? அல்லது ஒவ்வொருவரும் இந்த துஆவை ஓத வேண்டும், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி என்று ஒவ்வொருவரும் ஓத வேண்டும் என்று சொன்னார்களா? இந்த ஹதீஸ் மிக தெளிவாக எதை சொல்லுதென்றா, ஒவ்வொருவரும் தனது தவறுகளை, பாவங்களை உணர்ந்து கைசேதப்பட்டு கண்ணீர் வடித்தவர்களாக தூய்மையான உள்ளத்தோடு நான் இதற்கு பிறகு இந்த தவறை, பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். இதுதான் தௌபா. இன்னும் சிலரை பார்க்கிறோம், சில புத்தகங்கள் போட்டிருக்கிறார்கள். எப்படி? சிறிய தௌபா அரபு தமிழ்ல போடப்பட்டிருக்குது, பெரிய தௌபா அரபு தமிழ்ல போடப்பட்டிருக்குது. அதிகமானவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் தௌபா என்றாலே இதுதான், இதைத்தான் ஓதி வர வேண்டும், இதை ஓதினா தான் எனது பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் தௌபா கிடையாது. தௌபா என்றால் ஒருவன் தான் செய்த தவறை உணர்ந்து தூய்மையான உள்ளத்தோடு இதற்கு பிறகு நான் இந்த தவறின் பக்கம் மீள மாட்டேன் என்ற உறுதியோடு அவன் கையேந்துகின்ற போது நிச்சயமாக அது மன்னிக்கப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இதுதான் தௌபாவாக இருக்கிறது. இன்னும் சில மஸ்ஜிதுகளில் பார்க்கிறோம் வேடிக்கை என்னவென்று சொன்னா, மஸ்ஜிதுகளில் லைட்டுகள் கூட ஆஃப் பண்ணப்படும், ஆஃப் பண்ணி தௌபாவை சொல்லி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் தௌபாவுடைய முறைகள் இங்கிருந்து பெற்றார்கள். இது நபியுடைய வழிமுறையா? இவைகள் எல்லாம் பித்ஆக்கள், வழிகேடுகள். அது மாத்திரமல்லாமல் 27வது இரவை மாத்திரம் சிறப்பிப்பது பித்ஆ. நன்றாக விளங்க வேண்டும். நமது ஊர்களில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 27வது இரவு மாத்திரம் சிறப்பிக்கப்படும். அந்த இரவுல தஸ்பீஹ் தொழுகை தொழப்படும்,
தஸ்பீஹ் தொழுகை அது சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானவைகள். தஸ்பீஹ் தொழுகை அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே போன்று என்ன செய்கிறார்கள், குர்ஆன் ஹத்தும், குர்ஆனை நாம் முடிக்கிறோம் என்று அதற்கு சிறப்பான ஒரு துஆவை வைக்கிறார்கள். இது பித்ஆ, இது வழிகேடு, இது கூடாது. இதே போன்று அந்த இரவை என்ன செய்வது, சிறப்பிப்பது, அந்த இரவிலே உணவுகள் இப்படியெல்லாம் விநியோகிப்பது, இவைகள் அனைத்தும் பித்ஆ, வழிகேடு. ஏன்? நபி அவர்கள் இதற்கு எந்த ஒரு முன்மாதிரியையும் வழங்கவில்லை, எந்த ஒரு முன்மாதிரியையும் தரவில்லை. அல்லாஹ்வின் ரசூலுடைய முன்மாதிரி என்ன தெரியுமா? அந்த கடைசி 10 நாட்களில் நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நபி அவர்கள் இரவு வணக்கத்திலே கழித்தார்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அமல்களில் இபாதத்துகளில் கழித்தார்களே தவிர அவர்கள் கூட்டாக எதையும் செய்யவில்லை. நாம் எதை கூட்டாக செய்யலாம்? நபி அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல இரவு தொழுகையை 3 நாட்கள், ஒரு சில நாட்கள் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். அந்த இரவு தொழுகையை வேண்டுமானால் ஜமாத்தோடு தொழலாம். அது போக மற்ற வணக்கங்கள் அனைத்தும் ஒவ்வொருவரும் தனியாக செய்ய வேண்டிய வணக்கங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த 27வது இரவை மாத்திரம் சிறப்பிப்பது என்பது பித்ஆ, இது வழிகேடு, இது நரகத்துக்கு இட்டு செல்லும். இதை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் ஏராளமான துஆக்களை பாவ மன்னிப்புக்காக கற்றுத்தந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், தொழுகையிலே எனக்கு ஓதுவதற்கு ஒரு துஆவை சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا. அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. யா அல்லாஹ், எனது நஃப்ஸுக்கு நான் அதிகமாக அநீதி இழைத்துக் கொண்டேன். உன்னை தவிர மன்னிக்க கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை. எனவே என்னை மன்னித்து அருள் புரிவாயாக. இப்படி கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறான துஆக்கள் இவைகளை நாம் ஓதலாம். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதினார்கள். வணக்கத்துக்குரிய நாயன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன் உள்ளவனாக ஆகிவிட்டேன். இப்படி குர்ஆன் கற்றுத்தருகின்ற, சுன்னா கற்றுத்தருகின்ற துஆக்களை அதிகம் ஓதலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி 10 நாட்களில் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அதிலும் குறிப்பாக சஹருடைய நேரம் மிகவும் சிறப்புக்குரிய நேரமாக இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு மிக உயர்ந்த நேரமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கி வந்து அறிவிப்பு செய்கிறான், மன்னிப்புக்காக அறிவிக்கிறான், துஆவுக்காக அறிவிக்கிறான், தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அறிவிக்கிறான். அந்த நேரத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, பிரார்த்தனைகளுக்காக கையேந்தக்கூடியவர்களாக, தேவைகளை ரப்பிடம் முன்வைப்பவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக சஹருடைய நேரம் மிக உயர்ந்த சிறந்த நேரமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா பல வாயில்களை, அருள் வாயில்களை திறந்து தந்தும் நாம் மன்னிப்பை பெறவில்லை என்றால் நாம் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். நாம் வேறு எந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்துவோம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்கே இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கடைசி 10 நாட்கள், இறுதி 10 நாட்களை நாம் பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதிலே கழிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அந்த சஹருடைய நேரத்திலே எழுந்து, என் அருமையான சகோதரர்களே, அனைவரும் தூக்கத்திலே இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே எழுந்து, யா அல்லாஹ், எனது தவறுகளை, பாவங்களை உணர்ந்து, அந்த குற்றங்களை உணர்ந்து கைசேதப்பட்டவர்களாக நாம் இரு கரமேந்தி அந்த ஒவ்வொரு பாவத்தையும் உணர்ந்தவர்களாக கண்ணீர் வடித்து கையேந்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. இந்த வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. எனவே என் அருமையானவர்களே, இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்கள், இந்த இறுதி 10 நாட்களை, அதிலும் குறிப்பாக அதனுடைய இரவுகளை நாம் இப்படியான இரவு வணக்கங்களில் கழிப்போம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதில் நாம் கழிப்போம். அதே போன்று அல் குர்ஆனை அதிகமாக அதை விளங்கி ஓதக்கூடியவர்களாக கழிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஏதோ பொருள் விளங்காமல் ஓதுவதற்கு அருளப்பெறவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக் முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி, நாம் பாக்கியம் நிறைந்த ஒரு வேதத்தை உமக்கு இறக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதை சிந்திக்க வேண்டும், அதன் வசனங்களை எல்லாம் விளங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் அது இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை சிந்திப்பவர்களாக, விளங்குவவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் என்றால் அதுதான் எனது வாழ்க்கை, எனது வழிகாட்டி, அதுதான் எனது வாழ்க்கை தோழன், அதுதான் எனக்கு தீர்வு.
அதுதான் எனது வாழ்க்கையினுடைய எனது நண்பன். இப்படி குர்ஆனை நாம் நமது வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த கடைசி இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது என்பது அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு சுன்னாவாக வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஅ்திகாஃப் என்று சொன்னால் ஒருவர் என்ன செய்வது? ஒரு மஸ்ஜிதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், நீங்கள் மஸ்ஜிதுகளிலே இஅ்திகாஃப் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே மஸ்ஜிதுகளில் நாம் இஅ்திகாஃப் இருக்கின்ற போது முழுமையாக அந்த வணக்கத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற போது நபியுடைய மனைவிமார்கள் வந்து நபி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு செல்வார்கள். இப்படி பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. நபி அவர்கள் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற போது தன்னுடைய தலையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருப்பாங்க, அவனுடைய தலையை அவனுடைய மடியிலே வைப்பார்கள், அவர்கள் தலையை வாரி விடுவார்கள். இப்படியான செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இப்படியான சில தேவைகள் நிறைவேற்றலாம். அதை விட்டு ஒரு இஅ்திகாஃபிலே இருக்கிறார், அவர் எந்த தேவையும் இல்லாமல், முக்கியமான தேவைகள் இல்லாமல் வெளியிலே செல்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இஅ்திகாஃப் என்று சொன்னால் சிலர் நினைக்கிறாங்கடா, மஸ்ஜிதுக்கு வந்த உடனே என்ன செய்யுங்க, நீங்க உட்கார்ந்த உடனே இஅ்திகாஃபுக்காக நியத்து வைங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு முறை நபி அவர்கள் சொல்லி தரவில்லை. இஅ்திகாஃப் என்றால் ஒருவர் முழுமையாக தன்னை அந்த வணக்கத்துக்காக ஒதுக்குவது, அந்த நாட்களை ஒதுக்குவது. அப்படி ஒதுக்கி அவர் இபாதத்துகளில் கழிக்க வேண்டும். சில நேரங்களில் உணவுகளை எடுத்து வர வேண்டிய கட்டாயமான தேவைகள் இருக்கும், வெளிவாசலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயமான தேவைகள் இருக்கும். இப்படியான தேவைகளை என்ன செய்யலாம்? அவருக்கு நிறைவேற்றுவதற்காக வெளியிலே செல்லலாம். அதே போன்று நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கின்ற போது நபி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபடாதீர்கள், இல்லறத்திலே நீங்கள் கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப இந்த தடை குர்ஆனிலே இருக்கிறது. இதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள் ஒருவருக்கு இஅ்திகாஃப் இருக்கின்ற போது தூங்குகிறார், குளிப்பு கடமையாகி விடுகிறது என்றால் அவர் மஸ்ஜிதிலே தொடர்ந்து தங்க முடியாது, அவர் போய் குளித்து விட்டு வர வேண்டும். எனவே இப்படியான சட்ட திட்டங்களை இஅ்திகாஃப் இருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் கூட நபியுடைய மரணத்துக்கு பிறகு இஅ்திகாஃப் இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பெண்களும் தாராளமாக இஅ்திகாஃப் இருந்து கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்குகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வணக்கம் என்பது அதிகமானவர்களால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இந்த இஅ்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இஅ்திகாஃபை ஏன் நபி அவர்கள் இருந்தார்கள் தெரியுமா? அந்த உயர்ந்த சிறந்த 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 10 நாட்களையும் ஒதுக்கினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நபி அவர்கள் இந்த நாட்களை ஒதுக்கி இஅ்திகாஃப் இருந்து அந்த சிறந்த இரவை அடைவதற்காக எவ்வளவு முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சிகளில் ஒரு பகுதியாவது அந்த உம்மத்தாகிய நம்மிடம் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு வேதனை நாம் பார்க்கிறோம். கடை வீதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடை வீதிகள் தான் பெருகி வழிந்து கொண்டிருக்கிறது. அங்குதான் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் ஏதோ இந்த ரமதான் என்பது இந்த உலக பொருட்களை வாங்குவதற்கும் இந்த உலக அலங்காரங்களுக்கு பின்னால் செல்வதற்கும் தான் ரமதான் என்று ஆகியிருக்கக்கூடிய வேதனையான நிலையை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் மற்றும் ஒரு தடவை கிடைக்குமா? சொல்ல முடியாது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருந்து இந்த இறுதி 10 நாட்களை நமக்கு கழித்து ஒரு சிறந்த முன்மாதிரியை வழங்கினார்களோ, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்களாக மாறினார்களோ, அது போன்ற நன்மக்களாக நாமும் மாறுவோம். அதற்காக இந்த கடைசி 10 நாட்கள் என் அருமையானவர்களே, நாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுவது, உங்களுக்கு நான் அறிவுறுத்துவது என்னவென்று சொன்னால், இதை சாதாரண நாட்களாக எண்ணி விடாதீர்கள். இது ஏதோ சாதாரண நாட்களாக நினைக்காதீர்கள். இது எனது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் எனக்கு இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் எனது வாழ்க்கையிலே கிடைக்குமா? சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு என்பது அதை நான் நன்மைகளில் இபாதத்துகளில் கழிக்கின்ற போது அது நாளை மறுமையில் எனது அந்தஸ்துகளை, பதவிகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ரமதானை அல்லாஹு தஆலா நமக்கு அடைய செய்திருக்கிறான். இந்த ரமதானை அடைய செய்து எப்படி நாம் இந்த முந்தைய 2 பத்துக்களையும் நன்மைகளில் இபாதத்துகளில் கழித்தோமோ, அதுபோன்று இந்த கடைசி 10 நாட்களை நன்மைகளில் கழிப்பதற்கும், அதே போன்று உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் போனவர்கள் இந்த கடைசி 10 நாட்களாவது சென்று உம்ராவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றால் மிகச் சிறந்ததாகும். ஏனென்று சொன்னால் உம்ராவுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை இருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலே நிறைவேற்றப்படுகின்ற உம்ரா ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத் தருவதாக இருக்கிறது. இன்று மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது, என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ் செய்த நன்மையை பெற்றுத் தருகிறது. எனவே இந்த இறுதி 10 நாட்களில்
யாரெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை முந்தைய 2 பத்துக்களில் பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் முடியுமாக இருந்தால் இந்த இறுதி 10 நாட்களாவது அந்த உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரவுகள், அதிலும் குறிப்பாக இரவிலே பிந்திய பகுதி என்பது, இரவினுடைய பிந்திய பகுதி என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது, உயர்ந்ததாக இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு அறிவுரை வழங்குகின்ற போது, உபதேசம் செய்கின்ற போது சொல்கிறார்கள், நீ முடியுமாக இருந்தால் இரவினுடைய பிந்திய பகுதியில் அல்லாஹுவை நின்று வணங்குவாயாக. அந்த நேரத்திலே தொழக்கூடிய தொழுகைகள், அதற்கு வானவர்கள் வருகை தருகிறார்கள், வானவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த கடைசி 10 நாட்களை நாம் நல்ல முறையிலே கழிப்போம். அதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் தூய்மையான உள்ளத்தோடும் பிரார்த்திப்போம். பிரார்த்தித்து, யா அல்லாஹ், எம்மை இந்த கடைசி 10 நாட்களில் எம்மை உயிர் வாழ செய்து, இந்த கடைசி 10 நாட்களை அடைய செய்து, அதில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நன்மைகளிலே, இபாதத்துகளிலே, உனக்கு விருப்பமான காரியங்களிலே கழித்து அந்த உயர்ந்த வெகுமதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களில் என்னையும் சேர்த்து விடுவாயாக என்று பிரார்த்தித்து அதற்காக முயற்சி செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்